ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கிறது என்று அந்த அதிகாரி சொன்னார். சார் எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். இது போல் நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டீங்க இல்லையா, அந்த பிஎஸ்பியோட தற்போதைய தலைவர் திரு ஆனந்தன் என்பவர் வீடியோவே போட்டிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. சரி, அது அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க, நேர்காணல் கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க. சரி, அது அரசியல் ரீதியாக அவங்க சொல்லியிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அதுக்கப்புறம் இந்த அதிகாரி சொன்னார், நான் 1 மாதம் இப்போ கடைசியாக சிறைக்கு போயிருந்தேன் இல்லை, புழல் சிறையில் தானே இருந்தேன். புழல் சிறையில் தண்டனை சிறையில் இருந்தேன். புழல் 2 தான் ரிமாண்ட் பிரிசனு, புழல் 1 தண்டனை சிறை. தண்டனை சிறையில் என்ன வச்சுருந்தாங்க, நான் இருந்த அதே உயர் பாதுகாப்பு பிரிவில் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களை வைத்திருந்தார்கள். அவர்களை தனியாக அடைச்சி வச்சுருப்பாங்க. நான் அந்த பிளாக்லேயே இருந்தாலும் சந்தித்து பேச முடியாது. ஆனால் வழக்கறிஞரை சந்திப்பதற்கு போகும்போது அவங்களுக்கும் வழக்கறிஞர்கள் வருவாங்களா அவங்கள பார்க்குறதுக்கு, அப்போது ஒன்றாக தான் செல்வோம். அங்கே போய் வழக்கறிஞர் ஒரு ரூமில் தானே எல்லோரும் உட்காந்து பார்க்கணும். அப்போது அவர்கள் அண்ணன் இந்த மாதிரி செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கணும்னு நான் அப்போது இருந்த மனநிலையில் சீரியஸாக எடுத்துக்கல. இவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதோ போட்டு உருட்டுறாங்கன்னு தான் நான் உள்ளபடியே நினைத்தேன். நான் அது நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் ஆனந்தன் இது மாதிரி சொல்லி நான் அதுக்கு முன்னாடி கேள்விப்படல, அந்த நேர்காணல் நான் பார்க்கல. இல்லை, ஆக்சுவலாக நடுவுலேயே ஒரு நியூஸ் இந்த மாதிரி வந்தது. வந்து அந்த நியூஸ் அப்படியே அமுங்கிடுச்சு. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்துச்சு அந்த நியூஸ். அப்போது நான் இதை சொல்லலை. நேற்று நீங்கள் சொன்னது, இரவு அந்த அதிகாரி பேசியது எல்லாத்தையும் கொராபரேட் பண்ணி பார்த்தா டேலி ஆகுது. அவர் தான் போய் ஆள் நியமித்து 30 பேரை கைது பண்ணி போட்டிருக்காங்க. ஆளை நியமித்து நீங்கள் போய் அவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லுங்கன்னு சொன்னார்னு சொல்ல. ஆனால் அவருக்கு நாலேஜ் இருந்திருக்கு, தொடர்பு இருக்கிறது. ரயில்வே ஸ்கிராப் எடுத்து ஒரு ரவுடி, இந்த ஸ்கிராப் இந்த பிஸ்னஸ் எல்லாம் அந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் செய்பவர்கள் தான் செய்து கொண்டிருப்பார்கள். ரயில்வே ஸ்கிராப் பிஸ்னஸில் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் மர்டர் ஆகிறார். அந்த மர்டரை செஞ்சது நாகேந்திரன். அந்த மர்டர் நடந்து முடிந்த பிறகு அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் நாகேந்திரனின் மகன் திரு அஸ்வத்தாமன் அவர்கள், அவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளி. திரு அஸ்வத்தாமன் கைக்கு அந்த ரயில்வே ஸ்கிராப் பிஸ்னஸ்னால் குரோர்ஸு, ஸ்கிராப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ரயில்வே ஸ்கிராப்பு குரோர்ஸு அவருக்கு போகுது. ஸ்கிராப்பு பிஸ்னஸை அஸ்வத்தாமன் பண்ணுறாரு. அந்த ஸ்கிராப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கு லாரிகள் தேவைப்படும் அல்லவா, அந்த லாரிகளை சப்ளை பண்ணுறது செல்வ பெருந்தகை நடத்தும் ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம். நேற்று அந்த நிறுவனத்துக்கான விரிவாக்கத்தை சொன்னேன், அக்ஷயா செல்வ பெருந்தகை. ஸோ இப்போது நான் சொன்னது போல் செல்வ பெருந்தகை தான் இதுக்கு நேரடியாக உத்தரவிட்டார்னு நான் சொல்லலை. ஆனால் அஸ்வத்தாமனோடு தொழில் ரீதியான உறவு இருக்குல்ல, குறைந்தபட்சம் சாட்சியாகவாவது திரு செல்வ பெருந்தகை அவர்களை விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா? சாட்சியாவது இந்த மர்டர் நடந்திருக்கு, உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்னு விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் சாட்சியாக கூட அவர் விசாரிக்கப்படவில்லை. 1. 2வது, இந்த விஷயமும் எனக்கு சிறையிலேயே சொன்னாங்க. இந்த செல்வ பெருந்தகையோட அதில் மெயின் மாஸ்டர் பிரெயின்ஸ் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்களா, மீதி எல்லாம் கூலிப்படை போன்றவர்கள். அவர்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதில் 7வது குற்றவாளியாக காவல்துறையால் சேர்க்கப்பட்டுள்ள, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 7வது குற்றவாளியாக காவல்துறையால் சேர்க்கப்பட்டுள்ள திருவேங்கடம் என்ற நபருக்கு செல்வ பெருந்தகையோட ரோல் என்னன்றது தெரியுன்றாங்க. அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவர் தான் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அது போலி என்கவுண்டர்றது ஊருக்கே தெரியும். கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டு துப்பாக்கி பிடுங்கனான்ட்டுலாம் அது ஒரு கதை விட்டாங்க, ஞாபகம் இருக்கும். அந்த திருவேங்கடத்தை முதல்ல என்கவுண்டரில் போட்டு தள்ளினதுக்கான காரணம் என்னடா, அதுவும் கஸ்டடி எடுத்து ரிஸ்கில் போட்டு தள்ளினதுக்கான காரணம் என்னவென்றால், திருவேங்கடத்திற்கு செல்வ பெருந்தகையோட ரோல் தெரியும். ஏதாவது ஒரு ஸ்டேஜில், நாளைக்கு ட்ரையல் ஸ்டேஜில் அவங்க அட்வொகேட்டை வச்சு ஒரு பெட்டிஷன் கூட போடலாம், செல்வ பெருந்தகை விசாரிக்கல, அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னு நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன், நீ பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிற என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும்ல. நான் ஜெயிலேருந்து வெளில வர போகிறதில்ல, நீ மட்டும் தப்பிக்க உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வழக்கறிஞரை வைத்து செல்வ பெருந்தகையோட ரோலை விசாரிக்க வேண்டும் என்று நாளை நீதிமன்றத்தில் கூட மனு தாக்கல் செய்யலாம். அந்த சூழ்நிலையில் தான் இந்த என்கவுண்டர் நடக்கிறது. இந்த என்கவுண்டர் எப்போது நடந்தது என்று உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அருண் கமிஷனராக பதவியேற்ற ஓரிரு நாட்களில் இது நடக்கிறது. தெலுங்கு ரவுடிகளுக்கு தெலுங்கு மொழியில் பேசுவேன்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டார்ல, அந்த அடிப்படையில் வந்த 2 நாளில் இந்த என்கவுண்டர் நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் முத்து சரவணன் என்கவுண்டரில் அருணுக்கு ரோல் இருக்குன்னு அப்போ பேசியிருக்கோம், நினைவிருக்கா? பேசுறது அந்த டபுள் என்கவுண்டர் சண்டே சதீஷ் முத்து சரவணன் என்கவுண்டர், இது இப்போது கூடுதலாக சொல்லப்படுகிறது. ரத்தோர் அவர்கள் தான் கமிஷனாக இருந்தார். ரத்தோர் கமிஷனாக இருக்கும்போது அந்த திட்டம் அதுக்கு முன்னாடியே தீட்டப்பட்டதா? தீட்டப்பட்டு இதை செய்வதற்காகவே அருணை கமிஷனர் ஆக்கியிருந்தால் ரத்தோர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். நான் சொல்லிடுறேன், ரத்தோர் இந்த வேலைகள்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு. இன்னொன்று செல்வ பெருந்தகை காப்பாற்றணும் அவருக்கு என்ன இருக்குது? அவர் இந்த டென்யூரை முடிச்சுட்டு ஜிவால் போலவே போய் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக, ஜிவால் இந்த ஜூன் மாதம் ரிட்டையர் ஆகிறார், அங்கே போய் உட்கார்றதுல தான் அவரோட கவனம் இருந்துச்சு. யார் இதில் சம்மந்தப்படுத்தான சார்ஜ் ஷீட் போடுப்பான்னு போயிட்டே இருப்பார் அவர். இந்த வேலையை அவர் செய்திருக்க மாட்டார். ஸோ இதற்காகவே ஏன் இவரை கொண்டு வந்திருக்கக்கூடாது? ஏன் அரசு கொண்டு வருது? செல்வ பெருந்தகை அந்த அரசுக்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு செல்வத்தை காப்பாற்றணும்னா சொல்லுவாங்க, சார் பாருங்கள் ஆம்ஸ்ட்ராங் மர்டர் நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு காரணமாக காட்டி எக்ஸாக்ட்லி சிஎம் கிட்ட போய் இப்படி சொல்ல முடியுமா, செல்வத்தை காப்பாற்றணுன்னு? சார் பாருங்கள் சார், அப்போ யாருப்பா அப்படின்னோடனே
இதுக்கெல்லாம் டிஷ்யூம் அதிகாரி ஒருவர் தான் பொருத்தமானவர். அவர் வந்த உடனே பாருங்கள் குற்றத்தையே ஒழிச்சிருவார் அவர். ஏன்னா எல்லா குற்றத்தையும் அவர் தான் செய்வார், மற்றவங்களை செய்ய விட மாட்டார். அப்படி தானே சொல்லி மாற்றினாங்க. ஆமாம் சார், ரத்தோர் அவர்களை மாற்றும்போது ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு காட்டப்பட்டது. வந்தோடனே எதுக்கு நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க கேட்டால் இவங்க தரப்பில் சொல்கிற லாஜிக் அவர் தான் வெட்டு வெட்டினார். ஆமாம், முதல்ல வெட்டினாரு. ஸோ இனிமேல் வந்து கொலையே நடக்கக்கூடாது. நடக்கலையம்மா. அதுக்கப்புறம் இதெல்லாம் குற்றம் இழைப்பவனுக்கெல்லாம் இதெல்லாம் டெட்டரன்ஸாக இருக்காது, புரியுதுங்களா? ஸோ வெட்டுறாங்க. அந்த கொலையை வெட்டினது தான் திருவேங்கடம் அப்படின்னா திருவேங்கடத்துக்கு மட்டும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இல்லையா? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க. இவர் தான் மூளையாக செயல்பட்டுருக்காரு, அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடாது, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுங்க என்று வாங்கி கொடுங்கள். டபுள் லைஃப் வாங்கி கொடுங்க இல்லையா? இப்படியான ஒரு காரணமும் சொல்லப்பட்டுச்சு சார். ஒருவேளை அவர் வந்து விசாரிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விவரங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அது அவருடைய அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு. எனக்கும் வந்து திருவேங்கடத்தை போட்டது ஏதாவது ரீசன் இருக்குன்றது எனக்கு, நான் அங்கே சிறையில் இந்த செய்தியை படித்தப்பவே எனக்கு தெரியும். ஏன்னா நார்மல் என்கவுண்டர் கிடையாது. லியோ தேடப்படும் குற்றவாளி, அவரை தேடி அவர் மறைந்திருந்ததாக தகவல் இருந்தது, பிடிக்கிறதுக்கு போனோம், அப்போ அவர் சுட்டுட்டான்றதான் வழக்கமாக இவங்க சொல்கிற கதை. முதல்ல வெட்டினாரு அப்படின்ற அந்த காரணமாக நீங்கள் நம்பலையா சார்? என்ன லாஜிக் இது? அப்போ ரெண்டாவது வெட்டினா பரவாயில்லையா? நம்ம லாஜிக் இது வெட்டுறதுன்னு முடிவாயிட்டு. முன்னாடி எது ஃபேட்டல் ப்ளோன்றது தெரியாது. நீங்கள் முதல் வெட்டுவேன் காலில் தான் வெட்டினாங்கன்றீங்க ஃபஸ்ட்டு இல்லையா? வெட்டுவேன் காலில் வெட்டு பெரிய குற்றமா, கழுத்தில் வெட்டுறது பெரிய குற்றமா? இல்லை, என்ன லாஜிக் இது? ஸோ அது இதில் விஷயம் இல்லை. எனக்கே வந்து இது ஏதோ இதில் காரணம் இருக்குது. ஏன்னா 30 அக்யூஸ்டு ஒருத்தனையாக என்கவுண்டர் பண்ணுறீங்க. இன்னொன்று, இது ஏன் ரொம்ப ஒரு ஆடான என்கவுண்டர் நான் இதை பார்க்குறேன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போய் கஸ்டடி எடுத்துகிட்டு வந்து விடிய காத்தால் கூட்டிகிட்டு போய் இடத்த காண்பிக்க போனால் அவர் தப்பிச்சு எங்கேயோ ஓடிட்டார் புழலுக்கு பக்கத்தில். அவரை தேடி நாங்கள் சென்றோம், அப்போது மறைந்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டார். இது வித்தியாசமாக தெரில? போலீஸ் கஸ்டடியில் பார்த்துருக்கீங்க, என்ன பார்த்தீங்கல்ல வீடியோவில்? எத்தனை போலீஸ் இருக்குது சுற்றி? எப்படி தப்பிச்சு போகிற? சரி, ரொம்ப முக்கியமான கேஸ் குற்றவாளி இல்லை, ஹேண்ட் கஃப் லீடிங் செயினியாம் போடல, இன்னொன்று இதெல்லாம் தப்பிச்சு போகவே முடியாது. நானே சொன்னேன், என்ன சிறுநீர் கழிக்க போனால் சுற்றி 5 போலீஸ் நிற்பாங்கன்ட்டு. இல்லை போங்க சார், நாங்கள் திரும்பிக்கிறோம் போங்க சார். என்ன, நான் ஒரு சிவில் அக்யூஸ்டு, நான் ஓடியா போகிறேன்? ஓடி எங்கே போக முடியும்? நான் தப்பிச்சு போக முடியுமா? நான் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு எங்கிட்டு போயிடுவேன்? எனக்கே வந்து சுற்றி 5 பேர் நிற்பாங்க. டாய்லெட்டுக்கு எங்கேயாவது போனேன்னா கதவை திறந்து வச்சுட்டு போங்க சார் அப்படின்வாங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தரப்புல வந்து முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்றது அவங்களோட கோரிக்கையா இருந்தது. சரி, ஏதோ இது ஒரு சும்மா வழக்கமா சொல்லுவாங்களே, அது போலத்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து செல்வ பெருந்தகைக்கு இதுல ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பிஎஸ்பி தலைவர் திரு ஆனந்த் சொல்றாரு. அதை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அதான், அதை விசாரிக்கிறதுல முட்டுக்கட்டை இருக்கு. ஏன்னா அவர் வந்து காங்கிரஸோட தலைவராக இருக்காரு அப்படின்னு அவங்களோட மாநில பொதுச் செயலாளர் வந்து பிஎஸ்பியோட மாநில பொதுச் செயலாளர் சொல்றாரு. மேலிடத்துக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறாங்க. அப்போ இவங்க தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆம்ஸ்ட்ராங் இறந்த உடனே வந்து பார்த்தவர் செல்வ பெருந்தகை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வந்து ஒருத்தர் உயிரோட இருக்காரான்னு செக் பண்றதுக்கே ஒரு அசால்ட் பண்ணிட்டோம், உயிரோட இருக்கான்னு செக் பண்றதுக்கே வந்து பாப்பாங்கன்ற கூடாது என்பதற்காக வந்து பார்த்துருக்கலாம் அல்லவா? அதையும் சொல்றாங்க. சந்தேகம் வரக்கூடாதுட்டு உயிரோட இருக்கு, அது செத்துட்டான்றது ஊருக்கு டிவியில பார்த்தா தெரிய போகுது, நேரம் போய் பார்க்கணுமா? அது காரணம் இல்லை. நான் வந்துட்டு இப்போ சொல்றாங்கல்ல, இது ஒரு வாதமா? அதுக்கு ஒருவேளை தொடர்பு இருந்தால் அவரே வருவாரா? எப்படிமா வராமல் இருப்பார்? ஒரு தலித் அமைப்பு, இவரும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தவர். அதனால் இந்த தகவலை சொன்னாங்க. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இனிமேல் இதெல்லாம் வேகமாக சார்ஜ் ஷீட் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ போய் நீங்கள் சிபிஐ விசாரணைலாம் கேட்க முடியாது. கேட்டால் விசாரணையை முடிந்து விட்டது. இந்த 30 பேர் உள்ளே இருக்காங்களே இருந்தாங்களா, அவங்க ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு பெயில் கிடைக்க போகிறதில்ல. குண்டாஸில் இருக்காங்க, பெயில் கிடைக்க போகிறதில்ல. அவர்கள் சொல்லுவதை யாராவது வெளி உலகத்தில் ஏற்றுக்குவாங்களா? யார் பேசுவா? அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் இப்போதைய தலைவர் இருக்கிறார்ல, அவர் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு கூடுதல் விவரங்கள் தெரியும், ஆதாரங்களாம் வச்சுருக்கவங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, அவரே லாயர் தான் சார். நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவ்வளோதான்.